அன்பார்ந்தவர்களே, இந்த புதிய ஆண்டினுடைய முதல் சனிக்கிழமை நற்கருணை ஆண்டவர் பீடத்தில் நமக்காக காத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திலே கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லி இந்த புதிய ஆண்டையும் இறைவன் தாமே அன்னை வழியாக நமக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இது இங்கே வந்திருக்கிற நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் ஆண்டவர் கரத்திலே நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரை நாம் ஆராதிப்போம், அவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்நாள் மட்டும் நம்மை அவர் காத்து வந்திருக்கிறார், வழிநடத்தி வந்திருக்கிறார், பாதுகாத்து வந்திருக்கிறார், எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்திருக்கிறார். நம்முடைய தேவையை நிறைவேற்றி இருக்கிறார், நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், உடல் நலம் கொடுத்திருக்கிறார். எனவே நற்கருணை ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த ஒரு உணர்வோடு இந்த ஆராதனை பாடலை நாம் பாடி ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோ, ஆராதிக்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ. நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோ. பாடுவோம். ஆராதிக்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ. நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோ. மடியம். ஆராதிக்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ. நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். அதிசயம் செய்பவரே ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். அதிசயம் செய்பவரே ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். பாடுவோம். ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். அதிசயம் செய்பவரே ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். அதிசயம் செய்பவரே ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். ஆழ்மை நிறைந்தவரே ஆராதிக்கின்றோம். அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். ஆழ்மை நிறைந்தவரே ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். தலைவர்களின் தலைவா ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். தலைவர்களின் தலைவா ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். ஏழ்மையில் பிறந்தவரே ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம்.
ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். நன்மைகள் செய்பவரே ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். கரங்களை தட்டி நாம் சந்தோஷத்தோடு மகிழ்வோடு புத்தாண்டை நமக்கு கொடுத்த இறைவனுக்கு மகிமையாக நன்றியாக அவரை போற்றி புகழ்ந்து மீண்டுமாய் இந்த பாடலை அனைவரும் சேர்ந்து ஆராதித்து வணக்கம் நிறைந்த ஒரு உள்ளத்தோடு ஆண்டவரை போற்றி புகழ்வோம். ஆராதிக்கின்றோம், மை ஆராதிக்கின்றோம். வல்லவரே நல்லவரே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். அதிசயம் செய்பவரே ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். அதிசயம் செய்பவரே ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். ஏழ்மையில் பிறந்தவரே ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். ஏழ்மையில் பிறந்தவரே ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். அற்புதமானவரே ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். அற்புதமானவரே ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். நன்மைகள் செய்பவரே ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். நன்மைகள் செய்பவரே ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே அன்புள்ளவரே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கிறோம், பாடிக்கொண்டே இருப்போம். ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் ஆராதித்து வணங்கி போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, புகழ்ந்திருக்கிற புதிய ஆண்டை நீங்கள் கொடுத்திருக்கிறேன். இந்த 2026வது ஆண்டை உங்கள் அன்பின் படையாக பெற்றிருக்கிற நாங்கள் இந்த அன்னையின் திருத்தலத்திலே என்னை புகழ்ந்து போற்றி ஆராதித்து உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ விதங்களிலே நீங்கள் வழியெடுத்து வந்திருக்கிறீரே. அற்புத விதமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே. எங்கள் தேவை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறீரே. எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கினீரே. நாங்கள் திட்டமிட்ட காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க உங்கள் அன்பையும் அருளையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஆற்றலையும் ஆண்டவரே எங்களுக்கு தந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். அதிசயமானவரே, அற்புதமானவரே, அற்புதமான விதத்திலே உங்களுடைய அன்பின் கரம் எங்களோடு இருந்து வழிநடத்தி வந்ததை அந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதற்காக உண்மை ஆராதித்து போற்றி புகழ்ந்து நன்றி சொல்ல ஆண்டவரை நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய நன்றியை எடுத்து வர இருக்கிற இந்த ஆண்டிலே கூட ஆண்டவரே உங்களுடைய அன்பின் கரம் எங்களோடு இருப்பதாக. இந்த புது ஆண்டு முழுவதிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவீராக. சென்ற ஆண்டிலே நீர் எங்களை பாதுகாத்ததைப் போல, எங்களுக்கு வெற்றியை தந்ததைப் போல, எங்களுக்கு விடுதலை தந்ததைப் போல ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலும் உமது அன்பும் அருளும் ஆற்றலும் இரக்கமும் எங்களுக்கு இருந்து எங்களை வழிநடத்துவதாக. ஆண்டவரே, இந்த ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமையாக இன்று எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உமது கரத்திலே அர்ப்பணித்து அன்னையின் வழியாக உமது ஆசிரியை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். இதில் நாங்கள் துவங்கி இருக்கிற இந்த வழிபாடு ஆண்டவரே ஒரு வெறுமனே நாங்கள் திரும்பி செல்லாமல் மன நிறைவோடு இந்த ஆலயத்தை விட்டு நாங்கள் செல்ல உண்மை நாங்கள் எங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொண்டு உங்களுடைய அன்பையும் அருளையும் உணர்ந்து கொண்டு இந்த ஆலயத்தை விட்டு நாங்கள் செல்லக்கூடிய விதத்திலே இந்த நேரம் முழுவதையும் ஆண்டவரை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நாங்கள் ஏறெடுக்கிற அனைத்து முயற்சிகளையும் தேவைகளையும் ஆண்டவரே நீர் தாமே ஆசீர்வதித்து தாரும். அதற்காகவே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம்.
அன்னையின் அன்பை நாடி வந்திருக்கிறோம். அன்னையின் பரிந்துரையை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். நற்கனை ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலே வாழ்கின்றவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை இன்னும் அதிகமாய் உணர்ந்து கொண்டு வாழ இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு உதவுவதாக. ஆண்டவரே, பழைய ஆண்டிலே, சென்ற ஆண்டிலே நாங்கள் சந்தித்த தோல்விகள், அவமானங்கள், ஆண்டவரே, நஷ்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், வருத்தங்கள், இவைகள் மத்தியில் ஆண்டவரை நாங்கள் வாழ்ந்திருக்கலாம். இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் ஆண்டாக, ஒரு மன நிறைவின் ஆண்டாக, கவலைகள் நீங்கி எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிற ஒரு ஆண்டாக அமைய ஆண்டவரே, இந்த அற்புதமான ஒரு நாளிலே அன்னை வழியாக நீர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்ப நாங்கள் வந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ள நாங்கள் கேட்கிற எல்லா காரியங்களிலும் நம்முடைய விருப்பத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அவற்றை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் நீரே எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் உங்களுடைய அன்பை உணர்ந்து வந்திருக்கிறோம். உங்களுடைய அன்பை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். உங்களுடைய இரக்கத்தை நாடி வந்திருக்கிறோம். உம்மோடு இணைந்து வாழ வரம் வேண்டி வந்திருக்கிறோம். உங்களுடைய குணமளிக்கின்ற ஆற்றலை நாங்கள் விரும்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நேரம் முழுவதும் எங்களோடு இருந்து உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களை வழிநடத்தி செல்வதாக. இந்த ஆலயத்தில் நுழைந்திருக்கிற ஒவ்வொருவருமே தங்கள் உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் இவைகள் மத்தியில் ஆண்டவரே சோர்ந்து போகாமல், இதோ நீர் இருக்கிறீர், நீர் இந்த புதிய ஆண்டிலே எங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறீர் என்று உணர்ந்து கொண்டு திரும்பி செல்ல எங்களை பொறுப்படுத்தி வழிநடத்தும். இந்த நாளிலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை, இந்த அன்பின் பிரசனத்தை இன்னும் அதிகமாய் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு வழிவகை செய்யும். ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் வாழ்விலே உங்களுடைய அன்பின் பிரசனத்திலே எங்களை ஆசீர்வதித்து தாரும். இதோ உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம், உண்மையே நாங்கள் உற்று நோக்குகிறோம். என்னை நோக்குங்கள், நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், வெட்கத்தினால் தலைக்குழி மாட்டேன் என்று சொல்கிற ஆண்டவரே, இது நாங்கள் உண்மை பார்த்து கூப்பிடுகிறோம். உம்முடைய பேரில் நம்பிக்கை வைத்து உண்மை அழைக்கிறோம். உம்முடைய அன்பிலே நாங்கள் நம்பி உண்மை அழைக்கிறோம். ஆண்டவரே, இதனால் இந்த நேரத்திலே இந்த மேலான ஆசீர்வாதங்களை அன்னையை தேடி வருகிற அனைவருக்கும் அபரிமிதமாய் நீர் தருவீராக. அவர்கள் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்னையின் வழியாக ஆசிரியர் பெற்றவர்களாக ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு செல்ல இந்த நேரம் முழுவதும் எங்களை நிரப்பும். இந்த தூய ஆவியினால் எங்களை நிரப்பி வழிநடத்தும். இந்த தூய ஆவி எங்களுக்கு தந்து எங்கள் வாழ்விலே விரும்புவதை நாங்கள் செய்ய, உமக்கு சுத்தமானதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, நம்முடைய விருப்பத்தின்படி எங்கள் வாழ்வை நாங்கள் அமைத்துக் கொள்ள இந்த தூய ஆவியை ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்கள் அனைவரும் மீது நீங்கள் பொழிந்தோம். ஆண்டவரே, இதோ நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு நான் எங்களுடைய ஆவியை தருவேன் என்று சொன்னீரே. இந்த நேரத்தில் உங்களுடைய ஆவியை நீங்கள் ஒவ்வொருவர் மீதும் பொழிந்தோம். குணமாக தீர்ந்த இந்த ஆவியை, இதோ வழிநடத்துகிற இந்த தூய ஆவியானவரை எங்கள் தாரும். ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் பொறுப்பிலே எங்களை வழிநடத்தும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அமைதியாக ஆண்டவரே தலைவணங்கி நாம் ஆராதிப்போம். அமைதியாக 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 ஆண்டவரை தலைவணங்கி நாம் ஆராதித்து இந்த ஆராதனையிலே தொடர்ந்து பங்கேற்போம். இயேசுவில் அன்பானவர்களே, இதோ நமது குருக்கள் ஒப்புரு அருட்சாதனத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டினுடைய தொடக்கம் இந்த முதல் சனிக்கிழமை. இந்த புதிய ஆண்டிலே நாம் வல்லமையோடு இந்த ஆண்டை நாம் தொடர்ந்து அன்னை மரியாவினுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்க நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்து இந்த உன்னதமான பலியிலே பங்கெடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குருக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். தயவு கூர்ந்து விருப்பம் உள்ளவர்கள் பாவ சங்கீதனம் செய்து உங்களை தயாரிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் தன்னுடைய அன்பின் ஆவியை நம் உள்ளத்திலே பொழியிருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக, அதிசயத்தின் நாளாக, ஆண்டவரின் அன்பை உணர்ந்து கொள்கிற ஒரு நாளாக, ஆண்டவரின் ஆசிரியரை பெற்று நாம் திரும்பிச் செல்கிற ஒரு நாளாக அமைய வேண்டும் என்றால் இதோ அவர் தந்த அந்த தூய ஆவியை இன்னும் அதிகமாய் நாம் உணர்ந்து வாழும். இந்த ஆவியானவரே நம்மை வழிநடத்துகிறார். அந்த ஆவியானவரே நமக்கு தேவையானதை சொல்லித் தருகிறார். அந்த ஆவியானவரே நம்முடைய துன்பங்களிலே நமக்கு ஆறுதல் தருகிறார். எனவே இந்த நேரத்திலே அந்த தூய ஆவியை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, இதோ உம்முடைய தூய ஆவியை எங்களுக்கு தாரும்.
உண்மையின் ஆவியானவரே, நேர்மையின் ஆவியானவரே, ஆற்றலின் ஆவியானவரே, ஆறுதலின் ஆவியானவரே, வழிநடத்தும் ஆவியானவரே, இது இந்த நேரத்திலே எங்கள் உள்ளத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாய் உணர்ந்து கொள்ள உம்முடைய வல்லமையை தாரும் இறைவா. உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தார். அந்த ஆவியை நாங்கள் உணர்ந்து கொள்கிற போது எங்கள் உள்ளத்தில் இருக்கிற தூய ஆவியானவரை நாங்கள் உணர்ந்து கொள்கிற நேரங்களில் எல்லாம் இதோ உம்முடைய அன்பிலே இன்னும் அதிகமாய் நாங்கள் வாழ முடியும், வளர முடியும். இந்த நேரத்திலே இந்த ஆண்டினுடைய முதல் வெள்ளிக்கிழமையிலே இன்னும் அதிகமாய் அந்த தூய ஆவியினுடைய ஆற்றலை உணர்ந்து வாழ இந்த நேரத்திலே எங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆவியானவர் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய ஆவியை இந்த நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். மரியாவோடு ஜெபித்துக் கொண்டிருந்த நேரத்திலே அந்த மேல் அறையிலே ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியானவரை அனுப்பியதினாலே சீடர்கள் திடம் கொண்டார்கள், பலம் கொண்டார்கள், தைரியம் அடைந்தார்கள். கோழைகளாக தங்களை அந்த மேல் அறையிலே அடைத்துக் கொண்டிருந்த அவர்கள் இதோ வெளி உலகத்திற்கு வந்து உம்மை சான்று பகர்ந்தார்கள். உம்முடைய அன்பை எடுத்துச் சொன்னார்கள். நீரே எங்களுக்காக சிலுவையிலே மரித்தீர் என்று எல்லா மக்களுக்கும் எடுத்துச் சொல்லி மக்களை உம்முடைய அன்பிலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். அதே ஆற்றலின் ஆவியானவரே இந்த நேரத்தில் எங்களுக்கு காரணம். நாங்கள் துவங்கி இருக்கிற புதிய ஆண்டிலே ஐக்கியத்தோடு நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டு எப்படி எங்களுக்கு இருக்குமோ, இந்த புதிய ஆண்டிலே எங்கள் வாழ்க்கை எப்படி மாறுமோ என்று ஒரு பயத்தோடும் கலக்கத்தோடும் இந்த புதிய ஆண்டிலே நுழைந்திருக்கிற எங்களுக்கு தைரியத்தை தாரும் ஆண்டவரே, பலத்தை தார். புதிய ஆண்டை நம்பிக்கையோடு துவங்கி இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை இன்னும் அதிகமாக்கிறோம். இதோ நீர் எங்களோடு இருக்கிறேன், இப்படி தூய ஆவியானவரை எங்களுக்கு தருகிறேன். அன்று பெற்றுக்கொண்ட அந்த தூய ஆவி இதோ இன்றும் எங்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். நான் சீனாய் மலையிலே இறங்கி வந்து எல்லா மக்களையும் நிரப்பி அந்த ஆவியானவரை இதோ நாங்களும் இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இறங்கி வாரும். எங்கள் ஆன்ம தாகம் தீர இறங்கி வார். எங்கள் வாழ்வின் தேவைகளிலே உங்களுடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள இறங்கி வார். நீர் விரும்புகிற வழியிலே எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள ஆண்டவரே நீர் இறங்கி வார். எங்களுடைய தேவைகளிலே உடல் நல குறைவில் ஆண்டவரே நல்ல உடல் நலம் தர குணமாக்கின்ற ஆவியானவரே ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள இறங்கி வாரம். நாங்கள் இருகரம் நீட்டி முறைத்தில் அழைக்கிறோம். கரங்களை நோக்கி ஆண்டவரை நீட்டுவோம். நிற்கிற ஆண்டவர் நோக்கி கரங்களை நீட்டுவோம். இதோ தன்னுடைய ஆவியை நம் ஒவ்வொரு மீதும் பொழியை காத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி அனுப்ப போகிறார். அந்த ஆவியானவருடைய சக்தியிலே தைரியத்திலே புதிய ஆண்டிலே நாம் நிறைவேற்றுகிற அனைத்து காரியங்களிலும் அந்த ஆவியானவர் நம்மை உயர்த்த போகிறார். எனவே கரங்களை நீட்டுவோம். ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே தூய ஆவியானவரை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து எங்களை முழுமையாக நிரப்பி இடத்தை விட்டு நீர் அனுப்பும் ஆண்டவரே. நாங்கள் பயந்து போயிருக்கலாம், கலக்கம் அடைந்திருக்கலாம், எத்தனை எதிர்பார்ப்புகளோடு ஆசைகளோடு அந்த இடத்திற்கு வந்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். கவலை கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியில் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நினைத்து நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு எங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆவியானவரை கொண்டு எங்களை நிரப்பி இடத்தை விட்டு அனுப்பும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாருங்க. ஆலயத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உங்கள் அன்பின் ஆவியை, ஆற்றலின் ஆவியை, குணமாக்குகிற ஆவியை, நலம் தருகிற ஆவியை, நிறைவு செய்கின்ற ஆவியை, விடுதலை தருகிற ஆவியை, ஒற்றுமையின் ஆவியானவர் ஆண்டவரே இந்த இடத்திலே ஆலயத்திலே
ஆவியானவரை தருவார். முழுமையாக நம்மை நிரப்புவார். நம்மை தம் அன்பால் ஆட்கொள்வார். ஆவியின் வரங்கள் ஒவ்வொன்றையும் நமக்கு தருவார். ஆவியின் கனிகளிலே நாம் வாழ நம்மளை பலப்படுத்துவார். கரங்களை நீட்டி அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். உமது வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. உமது வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த. கரங்களை தட்டி நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். ஆவியானவரே, கரங்களை தட்டுவோம். ஆவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆட்கொள்ளும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கி வார். இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய அன்பை நீர் பொழிந்தருளும் ஆண்டவரே. இதோ அவர்கள் விரும்பி கேட்கிற அனைத்து காரியங்களிலும் உங்களுடைய ஆவியை ஊற்றும் இறைவா. அவர்கள் வாழ்விலே தன் ஆவினுடைய வரங்களை இன்னும் அதிகமாய் உணர்ந்து கொள்ள இந்த நேரத்தில் உங்களுடைய ஆவியானவரை முழுமையாக இந்த மக்கள் ஒவ்வொரு மீதும் பொழிந்தருவதாக. உங்களை நோக்கி நாங்கள் கரம் தட்டி கரம் நீட்டி நாங்கள் கேட்கிறோம் இறைவா. உங்களுடைய ஆவியானவரை தார். எந்த ஒரு மனிதரும் இந்த இடத்தை விட்டு சோர்ந்து போகாமல் வெறும் கையராய் திரும்பாமல் உங்களுடைய ஆவியை, உங்களுடைய அன்பை, அன்னையினுடைய பாதுகாப்பை, பராமரிப்பை, பரிந்துரையை நிறைவாக பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்ல இந்த தூய ஆவியை எங்களுக்கு தாரும். ஆலோசனை தருகிற ஆவி, எங்களை வலியுறுத்துகிற ஆவி, எங்களை தூய்மைப்படுத்துகிற ஆவி, எங்களுக்கு விடுதலை தருகிற ஆவி, எங்களை ஒற்றுமையை தருகிற ஆவி, எங்கள் வாழ எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கிற தூய ஆவியானவரை தார். அன்பின் வாழ்க்கைக்குள் அழைத்து செல்ல இந்த அன்பின் ஆவி எங்களுக்கு தாரும். மகிழ்ச்சியின் வாழ்க்கைக்குள் அழைத்து செல்ல அந்த மகிழ்ச்சியின் ஆவியானவர் எங்களுக்கு தாரும். இதோடு திடமான ஒரு வாழ்க்கை வாழ, தைரியமான ஒரு வாழ்க்கை வாழ, பயம் நீங்கி நாங்கள் வாழ, கலக்கம் நீங்கி நாங்கள் வாழ இந்த ஆவியானவர் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே எங்கள் மீது நீர் பொழிந்தருவதாக. இதை சித்தத்தை நாங்கள் அறிந்து கொண்டு தெய்வ பயத்தோடு நாங்கள் வாழ இந்த தெய்வ பயத்தின் ஆவியை ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்கள் மீது நீர் பொழிந்தருளும். இருக்கிற ஒவ்வொரு மீதும் உங்களுடைய ஆவின் வரங்களை தந்தருளும். ஆவின் கொடைகளை தார். ஆவின் கனிகளை நான் இன்னும் அதிகமாய் உணர்ந்து கொண்ட இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய ஆவியை தந்தருவீராக. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். நாங்கள் கலந்து கொள்ள போகிற திருப்பணி வழியாக திருமண உடலை நாங்கள் உட்கொள்கிற போது இந்த தூய ஆவியானவர் இன்னும் அதிகமாக எங்கள் இடத்துல இறங்கி வந்து ஒரு உத்வேகத்தோடு எங்கள் புதிய ஆண்டை வாழ, ஒரு புதிய சக்தியோடு இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் நுழைய ஆண்டவரே எங்களுக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் வல்லமையும் எங்கள் மீது பொழிந்து வழிநடத்துவதாக. குழந்தைகளை பொறுப்படுத்திக் கொள்ள வழிநடத்தி செல்லும். ஆவியானவரே, உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம். எங்களை ஆற்றலால் நிரப்பும். உங்களுடைய தூய்மையால் எங்களை நிரப்பியறோம். உங்களுடைய வல்லமையால் எங்களை நிரப்பியறோம். எல்லா நன்மைகளையும் எங்கள் மீது பொழிந்து இங்கிருந்து எங்களை அனுப்பாண்டவரே உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து காத்தருள்வீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் அமர்வோம். அன்பார்ந்தவர்களே, இது நற்கருணையுடைய ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். மீகா ஆகமத்திலே 7ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம் இப்படி சொல்லுகிறது: நான் வீழ்ந்தாலும் எழுச்சி பெறுவேன். நான் வீழ்ந்து விட்டாலும் கூட நான் எழுச்சி அடைவேன். கடந்த ஆண்டு நமக்கு வீழ்ச்சியின் ஆண்டாக கூட இருக்கலாம், ஒரு தோல்வியின் ஆண்டாக கூட இருக்கலாம். நாம் திட்டமிட்ட காரியங்களை சரிவர நம்மால் நிறைவேற்ற முடியாத ஒரு ஆண்டாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கடவுள் தருகிற அந்த இறை வார்த்தை, கடவுள் தருகிற இந்த வாக்குறுதி, நீங்கள் வீழ்ச்சியுற்றாலும் இந்த ஆண்டிலே நீங்கள் எழுவீர்கள், எழுச்சி உறுவீர்கள். உங்கள் வாழ்வு மாறும், உங்கள் வாழ்க்கை நிறை மாறும். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் இந்த ஆண்டிலே மாற்றப் போகிறார். யாரெல்லாம் இதை நம்புறீங்க? யாரெல்லாம் நம்புறீங்க? கைதட்டி ஆண்டவரை போற்றுவோம். கைதட்டி ஆண்டவரை நாம் புகழ்வோம். கண்டிப்பாக கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தர இருக்கிறார், ஒரு மாற்றத்தை தர இருக்கிறார், ஒரு புதுமையை நம்முடைய வாழ்விலே செய்ய இருக்கிறார்.
ஆகவே இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்கிற அந்த ஆசீர்வாதம் நம்மை இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்தி கண்டிப்பாக இந்த ஆண்டு முழுவதும் நாம் எழுச்சி பெற்றவர்களாக ஒரு புதிய உத்வேகத்தோடு நாம் வாழப் போகிறோம். அதைத்தான் இந்த நாளினுடைய வாக்குறுதியாக கடவுள் தருகிறார். மீகா ஆகமத்திலே 7ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். தொடர்ந்து இதை நீங்க சிந்தித்துக் கொண்டே இருங்கள். சென்ற ஆண்டு நமக்கு தோல்வியின் ஆண்டாக, ஒரு வீழ்ச்சியின் ஆண்டாக, ஒரு சோர்வின் ஆண்டாக இருந்தாலும் கூட இந்த புதிய ஆண்டு கடவுள் அருள் தருகிற ஒரு ஆண்டு, கடவுள் நம்மை எழுச்சி பெற செய்கிற ஒரு ஆண்டு, கடவுள் நம்மை மாற்றி நம்மை ஒரு புதிய உத்வேகத்துக்குள் வழிநடத்தி செல்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை நமக்கு தரப்போகிறார். அதே வாக்கியத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கிற போது, நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியாக இருக்கிறார். அருமையான ஒரு வாக்கியம், ஒரு வாக்குறுதியை கடவுள் இந்த நாளில் தருக. முதல் நாள் நாம் இருளில் வாழ்ந்தாலும் கூட கடவுள் நமக்கு ஒளியாக வரப்போகிறார். இஸ்ராயல் மக்கள் இருளில் நடந்தார்கள், ஆனால் கடவுள் அவர்களை கைவிடவில்லை. அவர் நெருப்பு தூணாக அவர் முன்பாக சென்றார். பாலை நிலத்திலே பகல் நேரத்திலே மேகத்தூணாக அவரை முன்பாக செல்கிறார். இரவிலே இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே, நடந்து கொண்டிருந்த நேரத்திலே, பயணம் செய்த நேரத்திலே நெருப்பு தூணாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் என்று சொல்கிறார், நீ இருளில் நடந்தாலும் நானுக்கு ஒளியாக இருப்பேன், உன்னை நான் வழிநடத்துவேன், என் ஒளியை உன் முன்பாக நான் நடத்தி செல்வேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே இந்த 2 வாக்குறுதிகளை இந்த நாளிலே நமக்கு தந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை அழைக்கிறார். நாம் வீழ்ச்சுற்றாலும் இந்த புதிய ஆண்டிலே நாம் எழுச்சி பெறுவோம். நாம் இருளில் இருந்தாலும் ஆண்டவர் ஒளியின் கதிரவனாக நம்முடைய முன்பாக இருந்து அனைத்து இருளையும், நாம் சந்திக்கிற இருளாகிய துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள், இடர்பாடுகள், போராட்டங்கள், சவால்கள் அனைத்தையும், அந்த இருளை எல்லாம் கடவுள் தன்னுடைய மிகப்பெரிய பேரன்பு என்கிற ஒளியினாலே நீக்கப் போகிறார். அந்த ஒரு நம்பிக்கையோடு இப்போது நாம் இறை ஆசிரியர் நாம் பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து வருகிற திருப்பலியிலே நற்கருணை ஆண்டவரை நம் உள்ளத்திலே நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நற்கருணை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே வரப்போகிறார். நம்முடைய கண் முன்பாக இருந்தவர் நம்முடைய உள்ளத்திலே வந்து வீட்டிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எனவே நாம் இந்த முதல் நாளிலே கரங்களை நீட்டி அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவரை நோக்கி நம் கரங்களை நீட்டுவோம். அருள் தந்தை அவர்கள் ஆண்டவரை ஏந்தியவராக நம்முடைய அருகில் வருவார். அப்போது நற்கருணை ஆண்டவரை நோக்கி நம்முடைய கரங்களை நீட்டி இறைவன் தருகிற அந்த ஆசீரை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். கரங்களை நீட்டுவோம். ஆண்டவர் நம்முடைய அருகிலே வருகிறார். கரம் நீட்டி இறை ஆசீரை நாம் பெற்றுக்கொள்வோம். இதோ தன் அருளால் நம்மை நிரப்ப காத்திருக்கிறவர், தன்னுடைய தூய ஆவியை நம் ஒவ்வொரு மீதும் பொழிந்திருக்கிறவர், ஆசீரால் நம்மை நிரப்புகிறார். தொடர்ந்து இந்த பாடலை பாடி இறை ஆசீரை நாம் பெறுவோம். அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள இயேசுவே ஆசீர்வதியும். அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள இயேசுவே ஆசீர்வதியும். நித்திய பிதாவே ஆசீர்வதியும், இறைவனே ஞரங்களா ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை கரம் நீட்டி நாம் பெற்றுக்கொள்வோம். கரம் நீட்டு ஆண்டவரை நோக்கி நாம் நீட்டுவோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதியும், ரட்சிக்கின்ற தெய்வமே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதியும், ரட்சிக்கின்ற தெய்வம் ஆசீர்வதியும். இம்மானுவேலனே ஆசீர்வதியும், இரக்கத்தின் தெய்வமே ஆசீர்வதியும்.
ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும் மன்னிக்கும் தெய்வமே ஆசீர்வதியும் குணமாக்கும் தெய்வமே ஆசீர்வதியும் மன்னிக்கும் தெய்வமே ஆசீர்வதியும் குணமாக்கும் தெய்வமே ஆசீர்வதியும் விடுவிக்கும் தெய்வமே ஆசீர்வதியும் வெற்றி தரும் தெய்வமே ஆசீர்வ தலைவணங்கி நாம் இறைவனை